வழக்கறிஞர் உயர் திரு ஆர் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களை அவருக்கு பொன்னாடை போற்றுவதில் நான் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அதாவது இசைக்கு நம்ம நகரத்தில் நம்ம மாநிலத்தில் அரும் தொண்டு ஆற்றியவர். அவர்களை கொண்டு இந்த கிருஷ்ணன் அவர்களையும் சிக்கல் பாஸ்கரன் அவர்களையும் திருவாரூர் பக்தவசன் அவர்களையும் கௌரவிக்கும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன். மகா கர்மயோகி சங்கீதத்தில் பஜனை சம்பந்தம் எல்லாத்தையும் விடாமல் முன்னாள் குரு அவருக்கு டைமே இல்லை. அது எல்லாத்தையும் நடத்தி பண்ணிட்டு இருக்காரு. நிறைய நாள் இருந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வயசுல என்னுடைய சங்கீதத்துக்கு பாக்கியம். இப்போ உயர் திரு ஆர் கிருஷ்ணசாமி அவர்களை பேசும்படி அழைக்கின்றேன். உங்க பேச்சுக்கு ரசிகனா குணார்ணவம் மதுரா பாஷணம் சாந்தம் சர்வோதயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த கிரகம் ஞானானந்தம் பிரம்மணோஸ்மி நிர்மல ஜானசிதம். பகவான் பக்தவாத்சல்யன் காலக்ஷேபம் பண்ணலை. இந்த வார்த்தை எடுத்தோடனே எனக்கு பகவான் பக்தவாத்சல்யனை காலக்ஷேபம் பண்ண போறான்னு நினைக்காது. எதுக்கு சொல்றாரு? இந்த நவராத்திரி விழாவில் அந்த பகவான பக்த வாத்சல்யத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீ பாடின பாட்டுகள்லாம் அந்த ஆதாரத்தில் தான் கிருஷ்ணர் பாடியிருக்காரு. இந்த நவராத்திரி எதுக்கு நம்ம கொண்டாடுறோம்? இன்னைக்கு எதுக்கு அதுக்கு வந்து ஒரு சங்கீதமோ அது ஒரு முக்கியமாக ஒரு ரிச்சுவல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையில் பூஜா வழிமுறையில் சங்கீதத்தை வச்சுட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாக்க சங்கீதத்தினால ரொம்ப சுலபமாக பகவானை ஆராதிக்க முடியும். யாக இயக்கிய கர்மங்கள்னால கலியுகத்தில் ஆரம்பிக்க முடியாது. நாம சங்கீர்த்தனம் தான் முக்கியம். நான் பெண்களுக்கு நாம சங்கீர்த்தனம் எடுத்திருக்கான்னு கேட்கலாம் கேள்வி. நாம சங்கீர்த்தனம் எல்லாரும் பண்ணலாம். இதுக்கு ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. ஆச்சாரம் அனுஷ்டானங்கிற பாகுபாடு கிடையாது. மற்றும் சின்னவர் பெரியவர்ங்கிற பாகுபாடு கிடையாது. இது மாதிரி சங்கீர்த்தனத்துக்கு மட்டும்தான் டோட்டல் எக்ஸெப்ஷன் ஃப்ரம் ஆல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது நம்ம சனாதன தர்ம வழிமுறையில் கொடுக்கப்பட்ட பலவித கட்டளைகளுக்கும் பலவித உடன்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டது நாம சங்கீர்த்தனம். இதற்கு ஆதாரம் பாகவதத்தில் நமக்கு நிறைய கிடைக்கும். பாகவதோட சரம ஸ்லோகம் அல்லது பல ஸ்ருதியை கடைசி ஸ்லோகத்தை பார்த்தேன்னாக்க இந்த தசாவதாரத்துக்கும் கேட்ட பலன் என்னன்னாக்க நாம சங்கீர்த்தனத்துக்கு கேட்ட பலன் அப்படியே பலஸ்ருதி சொல்லியிருக்கு. அதே போல விஷ்ணு சஹஸ்ரநாம பலஸ்ருதியை பார்க்கிற போது ஈஸ்வரன் சொல்லுவார், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்டால் என்ன பலன்னா அந்த பலனானது ராம நாமத்துக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன் உண்டோன்னு ஈஸ்வரன் சொல்றார். இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டேன்னாக்க இந்த நாம சங்கீர்த்தனத்துல அவ்வளவு ஒரு வெயிட் இருக்கு, அவ்வளவு ஒரு சக்தி பவர் இருக்கு. இதை விளையாட்டா சொன்னாலும் சரி, அஜாமிழன் மாதிரி நாராயணன் விளையாட்டா சொன்னான் அவனுக்கு அந்த நிமிஷமே அமரத்துவம் கிடைச்சதுன்னு சொல்லுவான். அதுக்காக நம்ம விளையாட்டா சொன்னா போருமான்னு கேட்டால் இல்லை. பகவான் சொல்லியிருக்கார், நீ எல்லாரும் அஜாமிழன் மாதிரி ஆக முடியாது. அவன் பல ஜென்மங்களை பூஜை பண்ணி அவனுக்கு அந்த ஜென்மத்தில் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு அந்த ஒரு நாராயண பதம் கிடைச்சது, இந்த அமரத்துவம் கிடைச்சது. ஆனால் கீதையில் சொல்லிட்டார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். அதை ஒரே ஒரு வார்த்தையை போட்டார், பக்தியா பிரயச்சது. நான் யார் ஒருத்தர் பக்தியோட கொடுக்குறாளோ அவளுக்கு நான் பக்கத்துலேயே இருக்கேன். நீ எதை கொடுத்தாலும் சரி நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன்.
அது பெரிய மாதிரி சங்கீதத்திலையும் பாவத்தோடு பக்தியோடு பாடினாதான் அந்த சங்கீதத்துக்கே வந்து ஒரு லட்சணம் உண்டு, அதனுடைய பலனும் அப்பதான் கிடைக்கும். இன்னைக்கு சுந்தரம் சொன்னார், பக்தவசனம் ஆரம்பத்திலே சொன்னார், ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொன்னார், பழையது தங்கம்னார். அப்படிதான் சொன்னார். இந்த முதல்ல சுரஜதி எடுக்கிற போதே அது என்ன கம்பீரம், அதில் என்ன அழுத்தம், அந்த வாய்ஸில் உள்ள ஒரு கம்பீரம், இதெல்லாம் பார்க்குற போது இது வந்து இந்த சங்கீதமானது எங்கேயும் நம்ம எடுத்துக்கொண்டு போயிடும். அதாவது நாம் எதை நினைக்கிறோமோ அதை கொடுக்கக்கூடியது இந்த சங்கீதங்கிறது இன்னைக்கு சுரஜதியே பார்த்துருக்கலாம். அதோட அவர் எடுத்துக்கொண்ட கீர்த்தனைகள், இந்த வேகனா முடிகிற வரைக்கும் அவர் எடுத்துட்ட கீர்த்தனையோட அழகு ஒவ்வொன்றையும் பாருங்க. சாதாரணமாக சொல்லுவாள் சங்கீதத்தில், கர்நாடக சங்கீதத்தில் ஜாஸ்தி சொரம் கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சங்கீதமானது லிரிக் ஓரியன்ட், சாகித்யம் தான் நம்ம சங்கீதத்துக்கு முக்கியம். சாகித்யம் இல்லாத நம்ம சங்கீதத்துக்கு எந்த விதமான ஒரு வேல்யூவும் கிடையாது. ஆனால் இப்போ வர என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம சங்கீதத்தில் சாகித்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதக்கு லட்சணங்களுக்கும் லட்சியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம். லட்சணம் இருக்க வேண்டியதான். நீங்கள் சாகித்ய பெரியவாக எப்படி அமைச்சிருக்கோன்னு அப்படி பாடினா தானாகவே லட்சணமும் வந்து சேர்ந்துடும். இன்னைக்கு சங்கீதம் மாதிரி இன்னைக்கு அவர் ஆகாரத்தையும் ஜாஸ்தி பண்ணலையே, வேற தவிர ஒரு மற்றெல்லாம் அப்படி நேரத்தானே பாடினார், சீடிச்சு பாடினார். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கீர்த்தனை பாடுற போதே அம்பாளை பற்றி பாடினார், சுவாமித்தினாரத்தை பாடினார், தியாகிரோடது பாடினார், கஜவதன முதல் இவரோட காமராசியோடது பாடினார். ஒவ்வொன்றும் பாடுற போதும் அந்தந்த தெய்வங்கள் நம் கண் முன்னாடி வந்து நிற்கும். அந்த அளவுக்கு அவள் கிருதிகள் பண்ணியிருக்கா. அதை அனுபவிச்சு பாடணும். அதை பாடுற போதும் ரெண்டு பக்கவாத்தையும் வாசிச்சா பாருங்க. இன்னைக்கு எப்போதுமே என் செல்ல பிள்ளை பக்தவத்சலம் சொல்லுவேன். அவன் குழந்தை மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு வாத்சல்யத்தோடு பழகக்கூடியவன். எங்க குருநாதருக்கு ரொம்ப பிரியமான ஒரு சிஷ்யன். அவரோட பிள்ளைன்னு என் செல்ல பிள்ளைன்னு அவர் கூப்பிடுவார். சின்ன வயசுலேருந்து உழைப்பாத முன்னுக்கு வந்தவன் பக்தவத்சலம். அவன் தான் சொல்லலாம், அவன் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்க மாட்டான். நினச்சினாலும் கவலை இல்லை. இன்னைக்கு வாசிப்பு இருக்கேன். எத்தனை தூரம் கிருஷ்ணகிரி வந்தப்போ போய் காவி நின்று அவன் பக்கத்தில் பார்த்து தெரிஞ்சது. ஆரம்பத்துலேருந்து அப்படி ஒரு எந்தூசியாசம். சிக்கில் பாஸ்கரன் கேட்கவே வேண்டாம். ரொம்ப என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒருத்தர் சங்கீதக்காரன் இல்லை. அவரும் சங்கீதத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார், இன்னும் பண்ணிட்டு இருக்கார். அதாவது கொட்டி வாக்கத்தில் இறைப்பணி மன்றம்னு ஒன்று வச்சு நடத்தின்னு இருக்காரு. இதே மாதிரி ஒரு வீட்டில் தான், ஒரு ஜஸ்ட் டிராயிங் ஹாலில் தான் மாதம் மூணாவது சனிக்கிழமை கச்சேரி நடக்காது. ஒரு வாட்டி சுந்தரம் நானும் கூட போயிருந்தோம். நம்பூதிரி கச்சேரி, சங்கர் நம்பூதிரி கச்சேரிக்கு. அந்த சங்கத்தை ரொம்ப அழகாக எடுத்துன்னு வரேன். அதுவும் இந்த வெளிப்புறங்கள் போனப்புறம் அங்கெல்லாம் இருக்கிறவனுக்கு சங்கீதம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்கிற போதும் இவரை போல சங்கீதத்துக்கு சேவை செய்கிறவா ரொம்ப பாராட்டத்தக்கவா. அவர் சிக்கில் பாஸ்கர் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சேவை செய்திருக்கார், இன்னும் செய்துட்டு வந்துட்டு இருக்கார். அவரும் எங்கள் குருநாதருக்கு நிறைய வாசிச்சிருக்கார், பக்தவசலும் வாசிச்சிருக்கார். கிறிஸ்டியரை பற்றி சொல்லணும்னாக்க, கிறிஸ்டியருக்கு ரொம்ப ஞாபகம். கிருஷ்ணகிரி எனக்கு வந்து திருப்பதி வெங்கடேசன் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு 10 வருஷமாக எனக்கு நெருங்கிய பழக்கம் கிருஷ்ணகிரிட்ட. எனக்கு என்ன ஒரு நெருக்கடி கேட்டாக்கா, முதல் சங்கீர்த்தத்துக்கு அப்புறம் தான் சங்கீதத்துக்கு வந்தவர். பஜனையில சின்ன வயசுல அவருக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு, அதில் ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டு, அதுக்கப்புறம் தான் நீ சங்கீத கொஞ்சம் விருத்தி பண்ணுங்கிறதுக்காக அவரை பாலக்காட்டிலேருந்து மெட்ராஸுக்கு அனுப்பிச்சார். அப்போ அந்த சங்கீதத்தில் தான் ரொம்ப ஈர்த்திருக்கு. இன்றைக்கும் சங்கீதத்தில் அவருக்கு ஈடுபாடு அவ்வளவு. அதெல்லாம் பாவத்தோடு பாட முடிகிறது. இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை தெரிஞ்சு பாட முடியாது. இவர் சுந்தரம் என்கிட்ட இந்த வேகனா அவர் பாடிட்டு இருக்கிற போது சொன்னார், இந்த காலத்தில் பாடுற போது மேலெழுந்து மாதிரியே பாடுற மாதிரி இருக்கு. ஏதோ அவர் சொன்ன உதாரணத்தை நான் வேற விதமாக சொல்கிறேன். எனக்கு இந்த சன்னிதியில் இந்த பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தப்பினோட சொல்லலை, உதாரணம் கொண்டு போதும் அவன் வந்து
அரிசியை விட்டுட்டு உமியைத்தான் ரொம்ப பார்த்துட்டு இருக்கா. இவர்கிட்ட இருக்கிறது அந்த அரிசியான சத்து இந்த சங்கீதத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னார். உண்மையான வார்த்தை. இந்த 78 வயசு இளைஞர் 1924 டேட் ஆஃப் பர்த். இவருக்கு பல அவார்டு வந்திருக்கு. 77 முடிஞ்சு 78 நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அவர் குரலை பாருங்க, 3 மணி நேரம் உட்காந்து வச்சிருக்கோம். அதுபோல யங்ஸ்டர்ஸ் ஊக்குவிக்கிறதுக்கு பார்த்துட்டு எத்தனை பேர் சிஷ்யால பின்னாடி உட்காந்து பாடுவா, அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான். அதுவும் ஒரு பெரிய வித்வான்கள் வந்து பக்கவாத்தியமாக இருக்கிறோடு அவளுக்கு பாடம் கொடுத்து வைக்கணுமே. அந்த மாதிரி அந்த பழங்காலத்து அந்த சம்பிரதாயம், அதுதான் ட்ரெடிஷன் சொல்லக்கூடியது. அது இந்த காலத்தில் குருகுல வாசங்கள் இல்லாதனால கிடைக்கிறது இல்லை. அதனால சில பேர் இந்த மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கா. அந்த வகையில் கிருஷ்ணகிரி ரொம்ப போற்றணும். அப்படி ஒரு சிஷ்யன் பிரமாதா, அது ஒரு சிஷ்யை தமிழ்ச்செல்வி டிசம்பர்ல பாட போறாங்க சவால் கூட. அப்படி சிஷ்யாவை தயார் பண்றது அவருக்கு அவன் கொடுத்துருங்க. நல்லா பார்த்தேன். நீங்க ரசிக்கிறீங்க ஐயா, நிச்சயம் கொடுப்போம். அப்படி ஒரு ஆச்சாரியனா இருந்திருக்கிற வந்து அவளுக்கு எவ்வளவு பட்டம் கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப கம்மி தான். ஜாகிர் ஒரு பாட்டு பாடுற போது சொல்ற மாயமலர்களை பற்றி என்னென்ன அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் கிருதியோட விவரத்தை மட்டும் சொல்லி விடுறேன். இது மாதிரி சங்கீர்த்தனம் பண்ணவர்களுக்கு நீங்கள் எப்போதும் போஷிச்சுட்டே இருக்கணும், போஷிச்சுட்டே இருக்கணும். அவளை பாராட்டினே இருக்கணும், உங்களோட கடமைன்னு சொல்லியிருக்கார். அதை உணர்ந்தவர் நம்ம சுந்தரம். இந்த சிலோர் ஜூப்ளி